ஆர்மி அன்யங்டா எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு குளு குளுன்னு இருக்குது. என்னன்னா, எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குடா. டக்குன்னு நான் சிவனேன்னு உட்காண்ட்ருந்தேன். எனக்கு நைட் நான் தூங்கும்போது எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. ஸோ அந்த கனவுலேயே வந்துட்டு எனக்கு டப்புன்னு அந்த கனவு லைட்டாக ஸ்ட்ரைக் ஆச்சு. பாதி தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏன்னா அவ்வளோ அந்த அந்த கனவு பெருசாக என்னன்னு தெரியல. அது ஸ்டார்டிங் அண்டு அது நடுவில் இருக்கிறது அந்த மிடில் பார்ட் மட்டும் தான் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு நான் அது வேறு மட்டும் இல்லாமல் நான் இந்த மாதிரி எஃப்எஃப்க்கு ஸ்டோரி லைன் வரணும்னு சொல்லி அப்படியே இமேஜின் பண்ணிட்டே படுத்துட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் கிடச்சிது. சரி இதுவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி நானாக சும்மா அப்படியே ஃப்ளோவாக அடிச்சு விட்டது. அது நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு நான் அதுவே போடலான்ட்டு. ஸோ ஓகேடா, உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஸோ எஃப்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகேடா. ஸோ த டைட்டில் இஸ் சோல் சேஞ்ச். சோல் சேஞ்ச் உங்களுக்கு என்னென்னு தெரியும், ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோவோட நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி 10th தான் படிக்கிறீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாஸ்ட் இருக்கும். ஸோ உங்கள் அம்மா வந்துட்டு அப்போவே காணாமல் போயிருப்பாங்க. ஸோ உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை தேடுறேன்னு போயிட்டு அவருமே கடைசி வரைக்கும் வந்திருக்க மாட்டார். உங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சி தான். ஸோ அந்த தங்கச்சிக்குமே வந்துட்டு அவ்வளோ விவரம் தெரியாது. எப்படின்னாக்கா அவள் வந்துட்டு ஒரு 4th 3rd படிக்கிற மாதிரி, அவளுக்கு வந்துட்டு அவ்வளோ விவரம் தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஓகே. ஸோ இப்படியே தான் உங்கள் லைஃப்பும் போயிருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் அம்மாவை தேடுறது, ஸோ அப்படியே உங்கள் தங்கச்சியை பார்த்துக்கிறது, அப்படியே உங்கள் படிப்பு, அப்படியே இந்த மாதிரி தான் உங்கள் லைஃப் போயிருக்கும். ஸோ இப்போ இதே பக்கம் ஜேகே சைடு பார்த்தீங்கன்னா, அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ் யூஷுவல் ஒரு கேபாப் ஐடல் மாதிரி தான். ஸோ அவர் வந்துட்டு எப்படின்னாக்கா, ஸோ ரியல் லைஃப்பில் வந்துட்டு சாஃப்ட் ஹார்ட்டடு, ஸோ அந்த மாதிரி தானே. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ரக்கட் டைப்பு அண்டு கொஞ்சம் அவருக்குன்னு ஒரு பாஸ்ட்டும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லவ் ஃபெயிலியர் ஆனதுனால அந்த பொண்ணுங்களை பார்த்தாலே அவருக்கு அப்படியே ஹேட் ரொம்ப என்னன்னு தெரியாது. அந்த ஃபிக்ஸ் பண்ண காரியத்தால் இவருக்கு வந்துட்டு எல்லா கேர்ள்ஸும் இப்படி தான் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மைண்ட் செட்டு. ஸோ அதனாலேயே அவர் எல்லா கேர்ள்ஸை பார்த்தாலுமே இவங்க எல்லோரும் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படி இருப்பார். ஆனால் அந்த கேபாப் ஐடல் அந்த இதில் கேரக்டரில் இருக்கும்போது மட்டும் அவர் கொஞ்சம் ஹர்ட் வார்மிங்காக சிரிக்கிறது. ஸோ அவரோட ரூட் கேரக்டரை அவங்க ஃபேன்ஸ் கிட்ட காட்டக்கூடாது அப்படின்றனால அவர் கொஞ்சம் நார்மலாக இருப்பார். அதே மாதிரி இப்போ ஸ்டேஜில் இருக்கும்போதுனா அப்படி சிரிக்கிறது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ ஸ்டேஜை விட்டு இறங்குன உடனே அப்படியே அவர் மூஞ்சி ரகடாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. அவங்க அம்மாவை தவிர அவருக்கு யாரையுமே, அதாவது எந்த பொண்ணுங்களையுமே அவருக்கு பிடிக்காது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மானா அவருக்கு அவ்வளோ உயிர். ஸோ அவங்க அப்பானாக்கா வந்துட்டு பிடிக்கும் தான். ஆனால் என்னன்னா 2 பேரும் சண்டை போட்டே இருப்பாங்க சும்மா. ஸோ அவ்வளோதான்டா இவருக்கு இதுதான். அண்டு ஜேகேக்கு வந்துட்டு கொஞ்சம் ட்ரக்ஸ் பழக்கம் இருக்கிறது. ஓகேடா. ஓகேடா, இப்போ ஸ்டோரிக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் அப்படியே படுத்துட்ருப்பீங்க உங்கள் பெட்டில். அப்படியே மல்லாக்க படுத்து விட்டத்தை பார்த்துட்டு உட்காண்ட்ருப்பாங்க சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் படுத்துட்டு அம்மா போயிட்டாங்க, அம்மாவை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன்னுட்டு அப்பாவும் போயிட்டாரு. இப்போ அப்பாவுமே வரல, தங்கச்சியை மட்டும் நான் பார்த்துக்கிட்டு எப்படி நானுமே இப்போ அப்பா அம்மாவை கண்டுபிடிக்கிறேன்னு போயிட்டா தங்கச்சி இல்லை வேண்டாம், அவங்க வருவாங்க. நீ தங்கச்சி மேலே மட்டும் கவனமாக இரு. அவள் தான் இப்போ உனக்கு இருக்கிறது. அவளே இழந்துட்டேன்னா அவ்வளோதான், நீ வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தமும் இல்லை அப்படின்ட்டு உங்கள் கண்ணிலேருந்து தண்ணியாக வந்துட்டுருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே படுத்துட்ருக்க. ஸோ டக்குன்னு உங்கள் டோர் வந்துட்டு திறக்குது. ஸோ நீங்கள் யாருன்னு பார்க்க, ஸோ உங்கள் தங்கச்சி தான். ஓ ஜோயா, நீ என்னம்மா பண்ணுற? அக்கா, எனக்கு பசிக்குதுக்கா. அக்கா உன் கண்ணில் ஏன் தண்ணி இருக்குது, அழுகுறியா? ஏன் ஏன் அழுகுற அப்படின்ட்டு உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் கண்ணில் இருக்க தண்ணியெல்லாம் கையில் வச்சு தொடச்சிட்றா. இல்லைடா அக்கா அழுவலை, அக்கா கண்ணில் தூசி பட்டுச்சுடா அதான். அப்படியா, நீ கண்ணை தொடச்சிருக்கலாம்ல, கண்ணன் தண்ணி ஒத்துப்ப அப்படின்ட்டு அவள் கண்ணெல்லாம் உங்களுக்கு தொடச்சி விட்றான். அவள் உங்கள் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கிறத உங்களுக்கு பார்க்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சோயாவுக்கு நான் என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரியல.
என்னையும் அவள் இழந்துட்டான்னா அவளுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, எனக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. என்ன நடந்தாலும் சரி, நான் சோயாவை விட்டு கொடுக்க மாட்டேன். நான் செத்தே போனாலும் சரி. அப்படின்னுட்டு நீங்களுமே வந்துட்டு அப்படியே ஜோயாவே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜோயா, அக்கா ஏங்க என்னையே பார்த்துட்ருக்க, அக்கா பசிக்குதுக்கா ஏதாவது செஞ்சு தாயேன் அப்படின்ட்டு அவள் உங்களை பார்த்து க்யூட்டாக கேட்குறா. என் தங்கச்சிக்கு நான் பண்ணி தராமல் யாருடா பண்ணி தருவா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவளை கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ இப்படியே தான் அவங்க டேஸும் போகும். ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு 1 வீக் பாஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அப்போ உங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பலான்னு தான் போகிறீங்க. அப்போ உங்களுக்கு டக்குன்னு வந்துட்டு சோயாவை கூப்பிட்டு போனேன்ல, சோயாம்மா, சோயா எங்கடி இருக்க, என்ன எதுவுமே சவுண்டே போட மாட்றா, நான் எப்பவுமே அவளை கூப்பிட்டேனாக்கா அக்கான்னுட்டு வருவாளே, இப்போ என்ன வரவே இல்லை அப்படின்ட்டு நீங்களுமே வந்துட்டு இந்த மாதிரி போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி அவளுக்குன்னு தனியாக ரூம் இருக்கும். ஸோ என்னன்னாக்கா அவங்க அம்மாவோட ரூம் தான் அது. ஏன்னா அவளுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். அப்படி மிஸ் பண்ணனால அவள் அம்மா ரூம்லேயே இருக்க, நீ ஒரு ரூமில் இருக்கா, எனக்கு அம்மாவோட இந்த ரூம்லேயே இருக்கேங்க்கா, அம்மா கூட இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் இருந்திருப்பாள் அந்த ரூமில். ஸோ நீங்கள் அந்த ரூமுக்கு போயிட்டு, சோயா, சோயா எங்கம்மா இருக்க, சோயா பதில் சொல்லி, அக்காவுக்கு பயமாக இருக்குது, சோயா அப்படின்ட்டு நீங்களுமே வந்துட்டு எல்லாத்துலேயும் தேடி பார்க்குறீங்க. ஸோ ரெஸ்ட் ரூமில் ஓப்பன் பண்ணும்போது ரெஸ்ட் ரூம்லையுமே இல்லை. ஸோ நீங்கள் அப்போவே அப்படியே வந்துட்டு இருக்க. ஸோ அப்போ உங்களுக்கு வெளியே சவுண்டு கேட்குது. நீங்கள் வெளியே போயிட்டு இது மாதிரி பால்கனி மாதிரி இருக்கும்டா. ஸோ கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கும், ஓகேவா? இமேஜின் பண்ணிக்கோங்க, அந்த உங்கள் வீடு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி, ஓகே? ஸோ கீழ் வீட்டில் வந்துட்டு உங்கள் வீட்டோட ஓனர் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமாக்கா உங்கள் வீட்டோட ரைட் சைடில் வந்துட்டு ஒரு பெரிய கேப் மாதிரி இருக்கும். ஸோ மாடி மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட, அப்படி வச்சுக்கோங்க, ஓகே? ஸோ அந்த மாதிரி அந்த பக்கத்தில் போயிட்டு பார்க்குறீங்க. ஸோ அங்கே பார்க்க ஜோயா அங்கே தான் நின்றுட்டு அப்படியே அந்த பேர்ட்ஸு, ஸோ அந்த அப்படியே பறந்துட்டுருக்குல்ல, ஸோ அந்த ஸ்கையே பார்த்துட்டு அப்படியே அப்படியே அவள் கண்ணிலேருந்து தண்ணி வருது. அம்மா, எங்கம்மா போனீங்க, உங்களை தேடி அப்பா போனாங்கண்ணா, ஆனால் நீங்கள் 2 பேருமே இப்போ இல்லை. உங்களை நினச்சி அக்கா அழுகிறா, ஆனால் அக்கா அழுகிறது என்கிட்ட காமிச்சிக்க மாட்றா. ஆனால் நான் அவள் அழுகிறதையும் அவள் பேசுகிறதையும் நான் நேற்று கேட்டேன். அவள் உங்களை மிஸ் பண்ணுறாம்மா, அவள் என்னை பார்த்துக்கணுன்னுட்டு அவள் ரொம்பவே முயற்சி பண்ணுறா. ஆனால் ஏம்மா எங்கள் 2 பேரையும் விட்டு போனீங்க, ஏம்மா நீங்கள் இப்படி பண்ணீங்க, எங்கள் 2 பேரையும் எதுக்கு விட்டுட்டு போனீங்க, ஐ ஹேட் யூம்மா, ஐ ஹேட் யூ டேட் அப்படின்ட்டு அவள் அந்த ஸ்கையை பார்த்துட்டு அப்படி அழுதுட்ருப்பா. ஸோ அப்படியே நீங்கள் அந்த பக்கம் வந்துட்டு பேசுகிற சவுண்ட்லாம் உங்களுக்கு கேட்டிருக்காது. அந்த இடத்துல ஏதோ சவுண்டு கேட்டிருக்கோம், தண்ணி விழுற மாதிரி. ஸோ மோட்ரு தண்ணி தான் உழுவுது போல். ஸோ நீங்கள் அப்படியே அங்கே போவ. ஸோ இது மாதிரி சோயா கண்ணை தொடச்சிட்ருப்பா. ஸோ சோயா, நீங்கள் என்ன பண்ணுற, அக்கா உன்னை வீட்டுக்குள்ளெல்லாம் தேடிட்டுருக்கா, நீங்கள் என்ன சோயா அழுகுறியா? ஜோயாவோட ஃபேஸை போய் பார்க்குறீங்க. இல்லைக்கா, நான் சும்மா இந்த பக்கம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணலான்னு வந்தேன். அப்போ என் கண்ணில் ஏதோ பட்டுருச்சு, அதான் அப்படியே இங்கே நின்றுட்டு கண்ணை தொடச்சிட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவள் அப்படியே வந்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டு, அக்கா சீக்கிரம் வாக்கா ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்ட்டு அவளுமே வந்துட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு பேக் எடுத்துகிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு வரான். ஸோ நீங்கள் அவள் அழுதுட்டுன்னு இருந்தா, எதுக்காக, அப்பா அம்மா இல்லாததுக்கா, இல்லை எதுக்குன்னு தெரியல அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அங்கே நின்றுட்டுருக்க. அக்கா போகலாமா, இதோ வரேன் அப்படின்ட்டு நீங்களுமே போகிறீங்க. ஸோ போகையில் உங்களோட வீட்டு சாவியை அந்த ஓனர் அம்மா கிட்ட கொடுத்துட்டு போகிறீங்க. ஸோ இந்த ஓனர் அம்மா யாரும் இல்லை, அந்த ஒரு பாட்டி தான் இருப்பாங்க. அவங்க பாட்டி வந்துட்டு உங்களுக்கு சமைச்சு தர்றது, உங்களுக்கு நிறைய அதெல்லாம் உங்களுக்கு தான் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி அம்மா அப்பா ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ பிள்ளைங்கள விட்டு அவங்க எப்படி ஊருக்கு போவாங்க, விவசாயே இல்லை, உங்கள் அம்மா அப்பாவுக்கு சொல்லிட்டு அவங்களை திட்டிகிட்டே உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வீட்டு வேலை செஞ்சு தரதும், அதுக்கப்புறமாக்கா கொஞ்சம் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட உங்களோட பாட்டி ஸ்தானத்தில் இருந்துட்டு, உங்கள் சொந்த பாட்டி ஸ்தானத்தில் இருந்துட்டு அவங்க எல்லாம் உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக, எப்படின்னாக்கா உங்கள் ஹர்ட்டில் இவ்வளோ பெயின் இருக்கும்போது ஒரே ஒரு பீஸ் மட்டும் சந்தோஷமாக இருக்கும்வாங்களே, ஸோ அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த பாட்டியை நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும், நம்ம வந்துட்டு இந்த பாட்டிக்கு ஏதாவது
இவங்க நமக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நமக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணவங்களுக்கு நம்ம எதுவுமே பண்ணாமன்னாக்கா எப்படி அது? என் தங்கச்சியெல்லாம் பார்த்துருக்காங்க, என்ன பார்த்துருக்காங்க. இவங்களுக்கு நம்ம எப்படி இருந்தாலும் ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னுட்டு நீங்களுமே வந்துட்டு காலையில் அப்படியே அந்த சாவியை அந்த பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு, பாட்டி நான் போயிட்டு வரேன், பார்த்துருங்க சரியா? மருந்து மாத்திரைலாம் கரெக்டாக சாப்பிட்ணும். ஏதாவதுனாக்கா டக்குன்னு வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஓகே, நான் அங்கே ஏதாவது ஃபோன் அங்கே இருக்கும், என்னோடய மிஸ் நம்பர் இருக்குதுல்ல, ஸோ அதுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு எதாவது உடம்பு முடியல டக்குன்னு பண்ணுங்கள். ஓகே, நான் வந்துடுவேன். ஜோயா பாட்டிக்கு பாய் சொல்லு. ஆ பாய் பாட்டி, போயிட்டு வரேன் அப்படின்னுட்டு அவள் வந்துட்டு க்யூட்டாக சொல்கிறா. அந்த பாட்டி ஜோயாவோட ஹெட்டையும் உங்களோட ஹெட்டையும் பேட் பண்ணிவிட்டு, 2 பேரும் எவ்வளோ எவ்வளோ அழகாக பேசுகிறீங்க. எதுக்கு உங்கள் அப்பா அம்மா இப்படி விட்டுட்டு போனாங்க? ஆ ஊருக்கு போனாங்கன்னு சொன்ன பையன், ஆனால் அந்த ஊருக்கு போனது இவ்வளோ நாளா? கிட்டத்தட்ட 1 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. உங்கள் அப்பா அம்மா நிஜமாலே ஊருக்கு எங்கேன்னு போயிருக்காங்களா, இல்லைனா விட்டுட்டாங்களா அப்படின்னுட்டு, அந்த விட்டுட்டாங்களான்ற வார்த்தை அவங்க மனசில் தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஓகே, இல்லை நான் சொன்னேனாக்கா அது ஜோயா வேறு இருக்கா, ஸோ அவளுக்கு ஏதாவது அப்படி ஹர்ட் ஆகிட போகுது, அப்புறமா அவங்க பேரண்ட்ஸை முழுக்க ஃபுல்லாக வெறுத்துருவா அப்படின்றதுனால அவங்க சொல்லலை அப்படி. ஸோ இந்த மாதிரி வாயனுக்கு புரிஞ்சது என்ன சொல்ல வந்தாங்கன்னுட்டு. ஆனால் வாயனை வந்துட்டு அப்படிலாம் அது இருக்காது பாட்டி, அவங்க ஊருக்கு தான் போயிருப்பாங்க. ஏதோ சொந்தக்காரங்க வீட்டில் ஏதோ கல்யாணமாக தான். கல்யாணம் 1 மாதத்துக்கு வாயின் வைப்பாங்க. சரி போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அந்த பாட்டி ஒரு லோ ஸ்மைல் போட்டுட்டு, ஸோ அவங்க 2 பேருமே வந்துட்டு வழி அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ நீங்களுமே வந்துட்டு அப்படியே தான் அங்கே வர ஆட்டோவில் ஏறிட்டு அப்படியே சோயாவே கையில் பிடிச்சிட்டு அப்படியே அவளை உட்கார வச்சுட்டு அவளையே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ சோயா, என்னக்கா ஏதாவது தண்ணி ஏதாவது வேணுமா, இல்லைங்கிட்ட ஏதாவது கேட்கணுமாக்கா? இல்லைடா, நான் சும்மா தான் பார்த்தேன். சரி அப்படின்ட்டு அப்படியே தான். ஸோ உங்கள் டேஸும் போகுது. ஸோ கிட்டத்தட்ட அகெயின் வந்துட்டு ஒரு 1 வீக் கிட்ட பாஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் இப்படி தான் ஸ்கூலுக்கு போகிறதும் வரதும், உங்கள் தங்கச்சியை பார்த்துக்கிறதும், உங்கள் அப்பா அம்மாவை நினச்சி அழுகிறதுமா இருப்பீங்க. ஸோ அந்த பாட்டியுமே உங்களை பார்த்துக்கிறதுமா, அந்த பாட்டி வந்துட்டு அந்த கொஷின் கேட்குறதுமா இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் அன்றைக்கி ஒரு நாள் சண்டே. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ரொம்பவே முடியல உடம்பு. நீங்கள் என்னன்னாக்கா அப்படியே வந்துட்டு பெட்லேயே படுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு இப்போ ஃபீவர், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்றைக்கி பீரியட்ஸ், உங்களுக்கு வயிறு வலிக்குது, தலை வலிக்குது, ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் சீத்தலாம் ஆகிடுச்சு, உடம்பு ஃபுல்லாக வலிக்குது. அப்படியே உங்கள் கண்ணில் ஃபுல்லாக கண்ணெல்லாம் சூடாக இருக்குது, அப்படியே கண்ணில் தனியாக வந்துட்டுருக்கு. ஜோயா தான் உங்களோட நெத்தியில் தண்ணி அந்த அலசி வைப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கா. அக்கா, நீ ஹாஸ்பிட்டலுக்குன்னு போயிட்டு வரலாம்ல, நான் வேணா பாட்டியை கூப்பிடவா? பாட்டி வருவாங்க. சோயாம்மா எதுவும் வேண்டான்ட்டா, அக்காவுக்கு காலையில் சரியாயிடும். நீ ஸ்கூலுக்கு போனதில் நாளைக்கு போய் படுப்போம். அக்கா, நான் ஸ்கூலுக்கு போகிறதுல எனக்கு முக்கியம் இல்லை, நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு சோயா உங்களோட கையை பிடிச்சிட்டு அப்படியே பக்கத்துலேயே உட்காந்துருப்பா. சரிடா, இப்போ நீங்கள் என் பக்கத்தில் இருக்காத, எனக்கு ஜுரம் உனக்கும் ஒட்டிக்க போகுது, நீ போடா அப்படின்னவே. சரி ஜோயாவும், அக்கா என்னடா, உடம்ப பார்த்துக்கோக்கா அப்படின்னுட்டு அவளுமே வந்துட்டு போயிடுறா. ஸோ வாயனுக்கு வந்துட்டு என்னடா நான் அழுவே வருது, உங்கள் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா நல்லா பார்த்துருப்பாங்க. இப்போ அவங்க அம்மா வயனை அப்படி பார்த்துருப்பாங்க பீரியட்ஸ் டைம்ஸில். ஸோ ஜுரம் அதான் வந்துச்சுன்னா அப்படி பார்த்துப்பாங்க அவங்க அம்மா. சூப் வச்சு தரதும், ரசம் காரமாக ஏதாச்சும் தரதும், ஸோ அப்படியே அவங்க அம்மா கால் கையெல்லாம் பிடிச்சி வர்றதும், ஸோ அப்படி தான். ஆனால் இப்போ அம்மாவும் இல்லை, அப்பாவுமே இல்லை. 2 பேருமே எங்கே உயிரோடு இருக்காங்களா கூட எனக்கு தெரியல. ஸோ வயன் வந்துட்டு இப்படியே இருக்க. ஸோ அவளுக்கு வந்துட்டு இப்போ இங்கே உள்ளே இருக்கவே பிடிக்கல. இங்கே உள்ளே இருக்க எங்கே பார்த்தாலும் அவங்க அம்மா அப்பா ஞாபகமாக, அவங்க அம்மா அப்பா இருக்கிற அங்கே நிற்கிற மாதிரி. ஸோ அப்படி தான். ஸோ இப்போ வயனுக்கு ஆக்சுவலாக அங்கே டெத் ஆகிட்டாங்களா என்னன்னே தெரியல. ஸோ வந்துட்டு இப்போ அவளுக்கு ஃபீவர்ன்றதே மறந்துட்டு, ஸோ அப்படியே அழுதுகிட்டே வெளியே போகிறா. வெளியே போயிட்டு அங்கே அந்த சொன்னல அந்த ரைட் சைடில் மாடி மாதிரி கொஞ்சம் நல்லா பால்கனி மாதிரி ஒன்று இருக்குன்ட்டு, ஸோ அந்த சைடில் போயிட்டு ஸோ அவங்க அப்படியே உட்காந்து அழுதுட்ருப்பா.
ஸோ அப்போ கீழே வந்து ஏதோ ப்ளூ கலரில் லைட் எரியிற மாதிரி சும்மா அப்படி ஒளி ஒலிக்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அங்கே நைட்டு ஃபுல்லாக அந்த பக்கம் வயலோட வீடு சைடில் எதுவுமே அவ்வளோ வீடு இருக்கவே இருக்காது நிறைய. ஸோ அதனால் அங்கே எதுவுமே லைட்ஸ் அவ்வளோ இருக்காது. ஸோ அது அங்கே வந்துட்டு ஒரே ஒரு லைட் மட்டும் தான் ஏதோ ப்ளூ கலரில் லைட் நல்லா மின்னுது. ஸோ அதை வந்துட்டு அவன் வயன் உட்காண்ட்ருக்கல. ஸோ அங்கே அங்கே அப்படியே பார்க்குறான். ஸோ அப்படியே அவ கீழே எட்டி பார்க்குறா எழுந்துச்சி. எட்டி பார்க்கும்போது அங்கே ஏதோ ஒன்று மின்னுது. ஏதோ அவளுக்கு தூரத்துலேருந்து பார்க்கவே தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று மின்னுற மாதிரி மட்டும் தெரியுது. ஸோ அவளுக்கு என்னன்ட்டு பார்க்கணுன்ட்டு தோன்றனால ஸோ அந்த உடம்பு சரியானதை மறந்துட்டு அப்படியே அவள் கீழே இறங்கிட்டு அந்த சைடில் போகிறான். அதாவது ஒரு கார்டன் மாதிரி. எப்படின்னாக்கா அங்கே ஃபுல்லாக வந்துட்டு அந்த புல் செடி கொடி அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ளேஸ் ஓகேவா. கொஞ்சம் ஒரு எப்படின்னாக்கா அங்கே கொஞ்சம் பூச்சி எப்படின்னா அந்த எப்படி சொல்கிறது, ஒரு மரம் இருக்கும் நிறைய. அங்கே மரங்க அண்டு நிறைய செடி. ஸோ அந்த மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் க்ரீனிஷாக அந்த இடம் இருக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு அது அவ்வளோ போகக்கூடாது சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ஸ்பேஸ் நிறையவே இருக்கும் ஓகேவா. ஸோ ஓரளவுக்கு எப்படின்னாக்கா ஒரு 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 2 வீடு கட்டுற அளவுக்கே இருக்கும் ஓகே. ஸோ அந்த பக்கம் அதிகமாக போகக்கூடாதுன்னே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பக்கம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு செத்துருக்காங்கலாம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த பக்கம் ஏதாவது அமானுஷமாக நடக்குதெல்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. அங்கே எதாவது போயிட்டு அங்கே ஏதாவது பொருள் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் சின்ன வயசுலலாம் அது கேட்கும் போதுலாம் அது ஏதோ சும்மா ஏதோ மித்து அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இருப்பீங்க. ஸோ நீங்கள் இப்போ அந்த பக்கம் போயிட்டு என்னடா ஒரு சின்ன வயசில் சொன்னதில் உண்மையாக்கின்னு இருக்குமோ, ச்சீ ஒயன் இது நினச்சிக்காது அப்படிலாம். இல்லை அப்படிலாம் எதுவும் இருக்காது. நீ பிரேவ் கேர்ள் ஒயன் ஓகே. இப்போ உன் பீரியட்ஸ் டைமில் உனக்கு இப்போ உடம்பு சரியில்லை அப்போயுமே நீ வந்திருக்க அப்போனாக்கா உனக்கு நீ பிரேவ் கேர்ள் தானே அப்படின்ட்டு நீங்கள் உங்ககிட்ட பேசிகிட்டே போகிறீங்க. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் அது அங்கே லாஸ்ட்டாக ஒன்று ஏதோ மின்னிட்டுருக்கு. நீங்கள் அங்கே போயிட்டு அதை உத்து பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல. லைட்டாக அது மின்னுற மாதிரி மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கையில் எடுத்துகிட்டு என்னது இது ஏதோ பாக்ஸ் மாதிரி இருக்குது, இதை ஓப்பன் பண்ண முடியலையே அப்படின்ட்டு அதை நல்லா ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க. நல்லா பிடிச்சி ஏதோ அமுக்குறீங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இழுக்கிறீங்க. கீழே போட்டுட்டு அப்புறமாக்கா அது ஏதோ மழை கீழே போட்டு எடுக்கிறீங்க. ஏதோ கீழே போட்டு எடுத்தா அது ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஏதோ அட்ராக்ட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டு உங்கள் ரூமுக்கு போயிட்டு உட்காடுறீங்க. ரூமை கதவை சாத்திட்டு என்னவா இருக்கும் இது, என்னது இது, ஓகே என்னதுன்னு பார்த்துருவோம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு அதை இந்த மாதிரி திறந்துட்டு அப்படின்ட்டு பார்க்குறீங்க. திறக்கவே முடியல. அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்துட்டு வயிறு வலி டக்குன்னு வந்திருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் பீரியட்ஸ் பெயின் வந்து அவ்வளோ தெரிஞ்சிருக்காது. இப்போ டக்குன்னு உங்களுக்கு பீரியட்ஸ் பெயின் வர ஸோ நீங்கள் ஐயோ இப்போ இதை எடுத்து வச்சுருவோம், நாளைக்கு காலையில் பார்த்துப்போம் அப்படின்ட்டு அதை எடுத்து வச்சிடுறீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி ஸோ காலையில் ஒரு 7:30 மணி ஆகுது. ஸோ இன்றைக்கி ஜோயா வந்துட்டு ஸ்கூலுக்கெல்லாம் போகலையா இல்லையான்ட்டு நீங்கள் கேட்கறதுக்காக அவர் ரூமுக்கு போகிறீங்க. ஜோயா ஜோயா ஆ சொல்லுக்கா. என்ன அக்கா உடம்பு சரியாயிடுச்சாக்கா? இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லடா. ஆனால் எனக்கு இப்போ உடம்பு ஃபீவர் சரியாயிட்ட மாதிரி இருக்குது, கோல்டு இருக்குது அண்டு அந்த சொன்னல ஒரு பெயின் வயிறில் வலிக்கும்னுட்டு அது மட்டும் இருக்குடா. அது கொஞ்ச நாள் ஆகும் போகிறதுக்கு. ஸோ நீ மட்டும் போயிட்டு வரியா ஸ்கூலுக்கு? நான் பாட்டியை கூட சொல்கிறவனை கூட்டிகிட்டு போயிட்டு. சரிக்கா நீ பத்திரமா இரு ஓகேவா அப்படின்னுட்டு அக்கா நான் கிளம்பிட்டு உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னுட்டு அவளுமே வந்துட்டு ரூமுக்கு உள்ளே போயிட்டு கதவை சாத்திட்டு அவள் கிளம்ப ஆரம்பிச்சிடுறா. ஸோ நீங்கள் அவங்க ரூமுக்கு வந்துட்டு சரி இப்போ ஜோயாவுக்கு போயிட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது செய்வோம் அப்படின்ட்டு நீங்கள் என்ன செய்கிறது தெரியாம அதுக்கு மாவு தான் கரைச்சி வச்சுட்டு தோசை சுட்டுட்டு அந்த மிளகா பொடி தான் வச்சு கொடுக்குறீங்க. ஸோ ஜோயா எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்றா. ஏன்னா அப்பா அம்மா இல்லாத போதும் ஏதோ ஒன்று செஞ்சு தரீங்கல்ல. ஸோ அதனால் அவள் சாப்பிட்டுட்டு அக்கா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்ஸில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு ஸோ அவள் பாய் சொல்லிட்டு போகிறா. ஸோ நீங்களுமே பாய் சொல்லிவிட்டு அவள் கீழே போயிட்டு அங்கே பாட்டிக்கிட்ட விட்டுட்டு பாட்டி இவரை கூப்பிட்டு போயிட்டு வரீங்களா, நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகல, எனக்கு அந்த வயிறு வலியாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஃபீவர் இப்போ சரியாயிடுச்சு, ஆனால் கோல்டு இருக்குது இன்னும், அதனால் கூப்பிட்டு போயிட்டு வரீங்களா? இது ஏன்மா என்கிட்ட கேட்குற, நீ சொல்ல விட்டு போக வேண்டியது தானே, நான் விட்டுட்டு அவ்வளோ வரேன்
இப்போ வயிறு வலி சரியாயிடுச்சா? ஆ இரு நான் சோயாவ போய் விட்டுட்டு வரேன். அப்புறமாக்கா உனக்கு ஏதாவது செஞ்சு தரேன் சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியா சரியா? அப்படின்ட்டு சோயாம்மா நீ என்னம்மா சாப்பிட்ட காலையில? தோசையும் அப்புறமா மிளகா பொடியும் சாப்பிட்டேன் அப்படின்னுட்டு அவ சொல்கிறா. ஆ இதுதான் சாப்பிட்டியா? ஏம்மா கீரை வந்து சாப்பிட வேண்டியது தானே, பாட்டி ஏதோ செஞ்சு தந்திருப்பேன். இல்லை பாட்டி எனக்கு அதுவே போதும், அக்கா செஞ்சு தந்தாளா ஸோ அதான் நான் சாப்பிட்டேன். சரி சரி அப்படின்ட்டு சரி சரி ஒயன்மா நீ மேலே போ, ரெஸ்ட்டோட நல்லா நான் போய் ஜோயா கண்ணா விட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு பாட்டியுமே போகிறாங்க. ஸோ பாட்டி வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஜோயாவை அந்த ஆட்டோவில் தான் கூப்பிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ ஜோயா, பாட்டி எனக்கு ஒரு டவுட்டு. என்னடா சொல்லுடா. அக்காவுக்கு வயிறு வலின்றாலே, எதுக்கு எப்போ பார்த்தாலும் அக்கா மாதத்துல வயிறு வலி சொல்லி படுத்துக்கிறான், அதாவது நோயா அக்காவுக்கு எதுவும் ஆகிடுமா? இல்லைடா கண்ணா, அக்காவுக்கு ஒன்றும் ஆகாது, அது எல்லா பொண்ணுங்களுக்கும் வர்றது தான், ஏன் எனக்கும் வந்து போனது தான். இப்போ அது போயிருக்கும், ஆனால் அது வயசாகிடுச்சுனாக்கா அது ஓரளவுக்கு ஒரு லிமிட் ஏஜ் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் உனக்கும் அந்த மாதிரி வரும். நீலாம் அதை இப்போ பார்த்து பயப்படக்கூடாது சரியா? அது வந்துச்சுனாக்கா நீ அது பிரேவாக எதிர்த்து நிற்கணும் சரியா? யாராவது உனக்கு கிண்டல் பண்ணாங்கனாக்கா இந்த மாதிரி நீ இதெல்லாம் கிண்டல் பண்ணுற விஷயம் கிடையாது, ஓகே? நீ பிரேவாக இருக்கணும், ஓகே? அப்படின்னுட்டு அந்த பாட்டி சொல்ல, ஸோ இந்த ஜோயா பொண்ணும் சரி பாட்டி, நான் உங்களை மாதிரியும் அப்புறம் ஒயனக்கா மாதிரியும் பிரேவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா சிரிச்சிட்டே இருக்கா. ஸோ அந்த பாட்டியும் ஜோயாவோட தலையை பேட் பண்ணிட்டு சிரிக்கிறாங்க. ஸோ இதே பக்கம் இவங்க போயிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் ரூமுக்கு வந்துட்டு அந்த பெட்டியை தூக்கி உட்காந்துட்டு இருப்பீங்க. இது என்னதான் தெரியல, திறக்கவே முடியல அப்படின்ட்டு இப்போ அதை சும்மா லைட்டாக திறந்துருப்பீங்க, டபக்குன்னு திறந்துருச்சு. என்னடா நேற்று ஃபுல்லாக உட்காந்து என் முழு சக்தியை போட்டு திறந்துட்டு இருந்தால் திறக்கல, இப்போ திடீர்னு ஒரே ஒரு சும்மா அப்படி பண்ணதுக்கு திறந்துருச்சு. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஏதோ சஸ்பீஷியஸாக உட்காந்துருப்பீங்க. ஸோ அப்போ அந்த பெட்டியிலேருந்து அந்த வெளிச்சம் மறுபடியும் வருது. என்ன இத்தனை நேரம் ஒலிக்காமல் இருந்தது, மறுபடியும் ஒலிக்குது. அது மட்டும் இல்லாமல் நைட்டு ஒலிச்சது இப்போ காலையில் ஒலிக்கலை, ஏன்? என்னது இது அப்படின்ட்டு நீங்கள் அது உள்ளேருந்து ஒரு வாட்ச் மாதிரி இருக்கும். ஸோ எப்படின்னாக்கா ஒரு கையில் பிடிக்கிறவாங்களா, அந்த கையில் பிடிச்சிட்டு கொஞ்சம் ஒரு வளையல் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அது வந்துட்டு இப்போ உங்கள் கையில் வந்தோடனே இன்னும் ஜொலிக்குது, உங்கள் கண்ணெல்லாம் கூசுது. என்னது இது, கண்ணெல்லாம் கூசுது, ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் அந்த உங்கள் கையில் இன்னொரு கை இருக்கும்ல, ஸோ அந்த கையில் வந்துட்டு கண்ணை லைட்டாக மறைச்சிட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஸோ அது வந்துட்டு இப்போ ஒழிச்சிட்டே இருந்துச்சுக்கோம்ல, ஸோ அது ஒழிக்கிறது டக்குன்னு நின்றுது. ஸோ இப்போ நீங்கள் அது கையில் வச்சுட்டு இருந்தது நீங்கள் அதை என்ன இதுன்ட்டு பார்க்குறீங்க. ஸோ அது பின்னாடி ஏதாவது பேட்ரி எதாவது இருக்குதா, அது ஏதாவது இதுவாகுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்கள, பேட்ரி எதுவும் இல்லை, இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ நீங்கள் அந்த வாட்ச் டைம் மட்டும் ஓடுது. ஸோ நீங்கள் இப்போ அது என்ன இது, பேட்ரி எதுவும் இல்லைனா டைம் மட்டும் ஓடுது அப்படின்ட்டு அப்படியே உட்காண்ட்ருப்பீங்க. ஸோ அப்போ அந்த டைமு என்ன, இது டைமு தப்பாக ஓடுது, இது வேணால் நம்ம கரெக்ட் டைம் வச்சு போவோமா அப்படின்ட்டு நீங்கள் கரெக்ட் டைம் வைக்கலான்னு போகும்போது அந்த பாட்டி உங்கள் கதவை நாக் பண்ணுறாங்க. வயன்மா உள்ளே தானே இருக்க? ஆமாம் பாட்டி, ஆமாம் பாட்டி உள்ளே தான் இருக்கேன், வாங்க அப்படின்ட்டு நீங்கள் அந்த பாக்ஸ்குள்ளே டக்குனு அதை வச்சுட்டு அதை பெட்டுக்கு அடியில் வச்சிடுறீங்க. ஸோ அந்த பாட்டியை தான் பார்த்துட்டு அப்புறமா எங்கேருந்து எடுத்தேன் கேட்டால் நீங்கள் அங்கே இருக்குது, அங்கேருந்து எடுத்தேன்னு சொல்லிட்டேன்னா அந்த பாட்டி திட்டுவாங்க, ஏன்னா அந்த பாட்டி தான் உங்களுக்கு அந்த பக்கம்லாம் போவாதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் பாட்டி என்னாச்சு? இல்லை வயிறு வலிக்குதுன்னு நீ பீரியட்ஸ் தானே, இப்போ உனக்கு ஓகே தானேடா, இல்லை நான் தான் செஞ்சு தரவா? இல்லை பாட்டி நான் பார்த்துக்குறேன். பார்த்துப்பல்ல, பார்த்துக்குறேன். வயன்மா நான் போய் ஃப்ரிட்ஜை பார்த்தேன், அங்கே என்ன ஒன்றுமே இல்லை, வெறும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் இருக்குது. அங்கே கிச்சனில் வெறும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் வச்சுருக்க, வெறும் காய்கறி எதுவுமே கிடையாது. ஏன்? இல்லை பாட்டி, எனக்கு அவ்வளோ சமைக்க வராது. இது சமைக்க வராதா? ஏன்டி நீ தாண்டி எனக்கு அன்றைக்கெலாம் நிறைய சமைச்சு கொடுத்துட்டு நல்லா இருக்கா இல்லையா டேஸ்ட்டு பாருங்கன்னு, நல்லா தானே இருந்துச்சு, ஏன் அதெல்லாம் செய்யலாம்ல? இல்லை பாட்டி, எனக்கு இப்போ அதெல்லாம் விருப்பம் இல்லை, எனக்கு இப்போ எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் இருக்க. வயன்மா இப்போயாச்சும் என்கிட்ட உண்மையை சொல்கிறா, அம்மா அப்பாவுக்கு என்ன தான் ஆச்சு? உனக்கு எதாவது தெரியுமா?
அவங்க ஊருக்கு போகலான்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன உண்மையை சொல்லு, பாட்டி ஏதாவது தெரியுமான்னு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்ல. ஸோ நீங்களும் பாட்டி அது அன்றைக்கி அவங்க வெளியே ஏதோ போயிட்டு வரேன்னாங்க பாட்டி. ஸோ அப்படியே நம்ம ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டு வருவோம்டா. ஸோ நீங்கள் சொல்லிகிட்ருப்பீங்கள்ல, ஸோ அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ உங்கள் அம்மா அப்பா வயன் ஜோயாம்மா அப்பா அம்மா 2 பேரும் வெளியே போயிட்டு வரோம் சரியா? 2 பேரும் இருந்திருப்பீங்கள்ல வீட்டில். இருப்போம் அப்பா அப்படின்ட்டு நீங்களுமே சொல்கிறீங்க, ஜோயாவும் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக உங்கள் அம்மா அப்பா ஒரு ஹக் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வாங்க சரியா அப்படின்ட்டு இருக்குமோ ஸோ அப்படின்ட்டு நீங்கள் தள்ளி வருவீங்க. அப்போ ஜோயா அப்பா நானும் ஒரு ஹக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அப்பா வந்துட்டு அப்படியே எகிரி குச்சிடுறா. ஏன்னா அவள் ஹைட் அவ்வளோ இல்லைல்ல. ஸோ அப்படியே மேலே எகிரி குச்சிருப்பா. ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு சீக்ஸில் ஒரு முத்தம் கொடுத்துருப்பா. சரி அவங்க சந்தோஷத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்க போகிறாங்க அப்படின்ட்டு நினச்சிருப்பீங்க. ஸோ அதனால தான் நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க. ஸோ அப்படியே தான்டா நீங்கள் இதெல்லாம் சொல்லுவீங்க அந்த பாட்டிக்கிட்ட. அந்த பாட்டி வயன் உங்கள் அம்மா அப்பா இல்லை அவங்க ஏதாவது எங்கே போகிறேன்னு சொன்னாங்களா? இல்லை பாட்டி அங்கே போயிட்டு வரேன் சீக்கிரமாக அப்படின்னாங்க, அவ்வளோதான் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் வாய்ஸ்லாம் மாறி எப்படின்னாக்கா கொஞ்சம் திக்கும் இல்லை. ஸோ தொண்டை எப்படின்னாக்கா அந்த கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்போது ஒரு மாதிரி பெயினாக இருக்கும்போது அந்த தொண்டையில் ஒரு மாதிரி வலிக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி அழுக முடியும், ஆனால் அழுகணும்னு தோணும், ஆனால் அழுக முடியாது. ஸோ அந்த மாதிரி அழுகணுன்ற போது அந்த தொண்டை வலிக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த அழுகையை அடக்கும் போதெல்லாம் ஸோ அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. அந்த பாட்டி புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு ஹக் பண்ணிவிட்டு உங்கள் தலையை பேட் பண்ணிட்டு கவலைப்படாதடா, இந்த பாட்டி பசங்களை பெற்று போட்டுட்டு அவங்களுக்காக வளர்ந்தேன், ஆனால் அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ உங்களுக்காக நான் வாழறதுக்குன்ட்டு எனக்கு ஒரு அர்த்தம் கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு வாழறதுக்குன்னு ஒரு அர்த்தம் கிடச்சிருக்கு. நான் உங்களையே என்னோடய பசங்களாக நினச்சிட்டு வளர்க்கலான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்படாதீங்க, பாட்டி உங்களுக்காக இருப்பேன் என்ன அப்படின்ட்டு உங்களை அவங்க ஹக் பண்ணி அந்த மாதிரி வார்த்தை இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு வார்த்தை உங்களுக்கு கேட்கும்போது எப்படி இருக்கும்? ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு அந்த பாட்டியை ஹக் பண்ணிட்டு பேக் ஹக் பண்ணிட்டு அழுகுறீங்க. ஸோ இதே மாதிரி தான் இருக்கா? ஸோ இது மாதிரி ஜோயாமே வீட்டுக்கு வந்திருப்பா. ஸோ நீங்களுமே வழக்கம் போல் அவளுக்கு என்ன எது செஞ்சு கொடுத்துருப்பீங்க. அவளுமே எதுவும் சொல்லாமல் சாப்பிட்டுட்டு ஸோ பாய் அக்கா சொல்லிட்டு குட் நைட் சொல்லிட்டு அப்படியே போய் படுத்துருப்பா. ஸோ நீங்களுமே வந்துட்டு அதே மாதிரி தான். ஸோ அப்படியே படுத்துட்ருக்கா. ஸோ உங்களுக்கு அகெயின் வந்துட்டு அந்த பெட்டி ஞாபகம் வருது. ஸோ நீங்கள் இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 11:45 கிட்ட இருக்கும். ஸோ நீங்கள் அதை எடுத்து வச்சுட்டு என்ன தான் இது அப்படின்னு
என்ன இது இப்போ ஜொலிக்கல? நேத்து நான் எடுத்து வைக்கும்போது ஜொலிச்சுது. ஆ என்னதான் இது ஒரே மிஸ்டீரியஸா இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த டைமிங்கை நீங்கள் அகைன் பார்க்குறீங்க. ஆமாம்ல இதை நான் டைம் மாற்றி வைக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே பாட்டி வந்துட்டாங்கன்னு மறைச்சி வச்சிட்டேன். இப்போ கரெக்ட் டைம் என்ன வைப்போமா அப்படின்ட்டு நீங்கள் அந்த கரெக்ட் டைம் சேஞ்ச் பண்ணுறதில் வைக்கிறீங்க. ஸோ இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னாக்கா 12 இருக்கும். ஸோ நீங்கள் 12 வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ரூம் ஃபுல்லாகவே அப்படியே ஒரு க்ளோவான ஒரு இதுவாகுது. ஸோ எப்படின்னாக்கா அந்த பர்பிள் வேர்ல்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஒன்று ஆகுது. ஸோ பர்பிள் ப்ளஸ் அந்த ப்ளூ, அந்த ராயல் ப்ளூ மாதிரி, ஸோ எல்லாமே கலந்து ஒரு புகை மூட்டமாக அப்படியே டப்புன்னு உங்கள் மாறினாக்கா எப்படி உங்கள் ரூம் ஃபுல்லாகவே ஏதோ ஒன்று இந்த கொஞ்சம் ஜொலிச்சு அப்படியே ஒரு மாதிரி மாறுது. ஸோ அப்போ உங்களுக்கு என்னன்னே தெரியல, டபக்குன்னு நீங்கள் வந்துட்டு மயக்கம் போட்டுடுறீங்க. ஸோ அது கையில் தான் இருக்கும், உங்கள் கையில் அந்த வாட்ச் உங்கள் கையில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் மயக்கம் போட்டுருப்பீங்க. ஸோ அப்படியே தான் ஒரு 5 நிமிஷம் இல்லைனாக்கா ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு நீங்கள் முழிக்கிறீங்க. ரொம்ப தலைவலிக்குது உங்களுக்கு. அப்படியே அப்பா என்ன தலை வலிக்குது, என்னதான் இது அப்படின்னும் போது, ஸோ அப்போ உங்களுக்கு என்ன எதுவுமே சேஞ்ச் ஆன மாதிரி இல்லை. ஆனால் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஆனால் ஏதோ ஒன்று இப்போ நடந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏதோ ஒரு வெளிச்சம் இந்த ரூம் ஃபுல்லாக வந்துட்டு பிறகு தான் நான் மயக்கம் போட்டேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று ஆச்சுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஆனால் என்ன தான் தெரியல. ஆனால் எதுவுமே மாறல அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஏதோ என்னடா நடந்தது அப்படின்ட்டு நீங்கள் இருக்கா இல்லை. ஸோ நான் இப்போ ஜங்குக் சைட் பார்ப்போம். ஸோ இப்போ அவங்க கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இல்லை, ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு லெவல் 30 கிட்ட வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ கொஞ்சம் லெவல் 30 கிட்ட வச்சுக்கிட்டு, ஸோ இப்போ ஜங்குக் சைடு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இதை மாதிரி ஸ்டேஜுக்கு கிளம்புறதுக்காக இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க. ஹியோங், இப்போ நம்ம கரெக்டாக இருக்குமா டைம் போகிறதுக்கு? எப்படி? இல்லைடா, நம்ம ஒரு லெவல் 59 போல் நம்ம மேலே போனால் ஓகே. ஓ அப்படியா, சரி. அப்போ நம்ம வேணால் கொஞ்சம் ஒரு ப்ராக்டிஸ் வேணால் பண்ணுவோமா? இல்லை ஜங்குக், நம்ம வேணால் எனர்ஜி இப்போதைக்கு நம்ம இது பண்ண வேண்டாம், நம்ம அப்படியே வச்சுப்போம் அப்படின்ட்டு இவங்க பேசிகிட்ருக்கா. அப்போ ஜின் ஹியோங் வந்துட்டு, யாரும் சொல்கிறது சரி தான் ஜங்குக்கா, நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணோம்னாக்கா நமக்கு இருக்கிற எனர்ஜிலாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆர்மிஸ்க்காக சேர்த்து வச்ச எனர்ஜிலாம் பாதியாக குறைஞ்சிடுச்சுன்னா அப்போ நம்ம ஆர்மிஸாக பயன் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம எனர்ஜிஸை எவ்வளோக்கு எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சேவ் பண்ணிவிட்டு நம்மளோட ஆர்மிஸ்க்கு நம்ம எவ்வளோ நம்ம எனர்ஜி தர முடியுமோ தரலாம் அப்படின்ட்டு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே தான் இவங்க கான்வர்சேஷன் போயிட்டுருக்கோம். எல்லாருமே வந்து பேசியிருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு லெவல் 58 கிட்டே இருக்கும். ஸோ இப்போ டைம் கரெக்டாக இருக்குது, இப்போ நம்ம போகலாம் அப்படின்னுவாங்க. ஸோ இப்போ கரெக்டாக அவங்க மேலே அந்த ஸ்டேஜில் வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த படிக்கட்டில் ஏறி வந்துட்டுருக்க வழியில் ஸோ அப்படியே ஒரு கரெக்டாக 59 லெவல் 59. ஸோ அந்த லாஸ்ட் ஒரே ஒரு படிக்கட்டு அவங்க எடுத்து கால் வச்சாங்கனாக்கா ஸ்டேஜு. அப்போ கரெக்டாக மணி 12 அப்போ டக்குன்னு அங்கே ஒரு ஏதோ ஒன்று போல் மாதிரி வருது. ஸோ அப்படியே அந்த பர்பிள் கலரில் ஒன்று வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவங்க அப்படியே உள்ளே போயிடுறாங்க. எல்லாருமே உள்ளே போயிடுறாங்க. 7 பேருமே உள்ளே போயிட்டு அவங்க வந்துட்டு நினச்சிட்ருப்பாங்க இப்போ அவங்க ஸ்டேஜ் மேலே இருக்காங்கன்னுட்டு. ஆனால் இப்போ அம்மா என்னடா சவுண்டே அப்படியே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆரம் தான் நின்றுருப்பார். ஸோ இப்போ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மேலே வந்தோடனே சவுண்டு போட்டிருப்பாங்க ஆர்மி அப்படின்ட்டு நினச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு சவுண்டு வரல. இங்கே ஏதோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பூச்சிங்க கத்துற சவுண்டு இருக்கும் பார்த்தீங்களா நைட் டைமில். ஸோ அந்த சவுண்டு தான் கேட்குது. இவங்க வந்துட்டு என்னடா ஆர்மி சவுண்டு கேட்கும் பார்த்தா ஏதோ பூச்சிங்க கத்துற சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு இவங்க வந்துட்டு அப்படி இருக்க. அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பி அவங்க கண்ணை திறந்து பார்க்கையில ஸோ ஒரு வீட்டுக்குள்ளே இருக்காங்க எல்லாருமே. அப்போ டக்குன்னு வந்துட்டு வந்துட்டு எல்லோரும் திரும்பி பார்க்க ஸோ மற்றவங்க எல்லாம் மயக்கத்தில் கிடக்குறாங்க. அப்படி நின்றுட்டே அப்படி நான் கண்ணை மட்டும் தன்னை சுற்றி நடக்கிறது தெரியாத மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்க இல்லை. ஸோ ஆரம்க்கு பின்னாடி ஜேஹோப் தான் இருப்பார். ஸோ அவரை போய்ட்டு ஒரு பேட் பண்ணேன். ஸோ எழுஞ்சிக்கல. ஸோ ஒரு குலுக்கும் போது டக்குன்னு ஜேஹோப்பு கண்ணை திறந்துட்டு என்னாச்சுப்பா ஆரம், நீ பேசுனதுலாம் எனக்கு கேட்டுச்சு. ஆனால் என்னால் கண்ணை திறக்கணும்னு நினைக்கும்போது என்னால் திறக்க முடியல. எதுவும் என் கைனா
அசைச்சேன். ஆனா என் கை அசைஞ்ச மாரி எனக்கு அவ்வளோ ஃபீல் ஆகல. அப்படியேட்டு இருக்கேன். ஸோ இங்க ஆரம்புக்கு என்னன்னே புரியல. ஸோ எல்லா மெம்பர்ஸையும் போயிட்டு குலுக்கி குலுக்கி எழுப்பி விட்டுட்ட பிறகு எல்லாருமே அதுதான் சொல்றாங்க. ஸோ ஆரம்பம் வந்துட்டு, "என்னடா எல்லாம் அதே சொல்றீங்க? என்னடா ஆச்சு? நம்ம நம்ம இப்ப ஸ்டேஜ்ல இருக்கிறோம். ஆனா நம்ம இப்ப ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள இருக்கோம்டா. இங்க சுத்தி பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப ஸ்டேஜ் மேல போனா ஆர்மி சவுண்ட் கேட்கும். பார்த்தா ஏதோ பூச்சிங்க சவுண்ட் போடுற சத்தம் கேட்குது." அப்படின்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே இவங்க வந்துட்டு அப்படியே டென்ஷனாக ஓடுது. அப்போ என்ன என்ன நம்ம ஸ்டேஜில் எல்லாமே எப்படி நீங்கள் இங்கே வந்தோம் அப்படின்ட்டு ஜங்குக்கு காண்டாவது யார் இதை பண்ணியிருப்பா, எப்படி நம்ம இதை வந்திருப்போம் அப்படின்ட்டு. இப்போ ஜங்குக்கு மட்டும் ஏதாவது யார் இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு கொலகானில் இருக்காங்க மேலே. ஏன்னா அவங்க அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறப்பா, அவ்வளோ வேர்வை சிந்தி, அவ்வளோ எப்படின்னாக்கா எப்படி சொல்கிறது, அவங்க அவ்வளோ ஒரு ஒர்க் பண்ணே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவரோட நியூ சாங்கு, ஸோ நியூ சாங்க்காக அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பர்ஃபார்ம் பண்ண போகும்போது எப்படி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ டெபியூட் அந்த அந்த மாதிரி இல்லைடா, அந்த நியூ சாங்கும் ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களே ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ், ஸோ அந்த மாதிரி. ஸோ அவங்க அவ்வளோ எஃபெக்ட் போட்டிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துன்னா ரொம்பவே எப்படின்னாக்கா இவங்க இதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு இந்த சாங்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு ரொம்பவே எப்படின்னா, இந்த சாங் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 மந்த் கிட்ட எடுத்திருக்கோம் இவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண. ஸோ இவங்க செம்ம காண்டில் இருக்காங்க. இப்போ எல்லாருமே ஜங்குக்கு கொலை காண்டில் இருக்கான் யார் யாருன்னுட்டு. ஸோ வந்துட்டு இங்கே பாருங்க எல்லாருமே காம் டவுன் ஆகுங்க. யார் யார் பண்ணா இல்லைனா இது தற்செயலாக நடந்துச்சா கூட தெரியல. ஆனால் இது ஏதோ ஏதோ இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னா மட்டும்தான் எனக்கு தெரியுது. எப்படி நம்ம ஸ்டேஜுக்கு போக வேண்டியவங்க ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கோம். இங்கே வீட்டுக்குள்ளே யாராவது இருக்காங்களாச்சும் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு ரூமில் போய் பார்க்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலவங்க கிச்சன் ரூமுக்கு, ஒரு சிலவங்க வந்துட்டு மாடிக்கு, ஸோ சைடில் இருக்க அந்த பால்கனிக்கு, ஸோ அந்த மாதிரி போகலாங்க. ஸோ சிலவங்க வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 பெட்ரூம் தான். ஸோ அதில் வந்துட்டு அது 2 பெட்ரூம் இருக்கும். ஸோ அந்த 2 பெட்ரூமில் ஜோயாவோட பெட்ரூமுக்கு போயிட்டுருப்பான் அந்த ஜேகே. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க எல்லாம் அப்படின்ட்டு, அப்போ உங்கள் ரூமுக்கு தான் உங்கள் ரூம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ரூம் லெஃப்ட் சைடில் அந்த மாதிரி இருக்கும், ஓகேவா. ஸோ உங்கள் ரூம் லெஃப்ட் சைடில், ஸோ சோயாவோட ரூம் ரைட் சைடில் கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஸோ ஜங்குக்கு வந்துட்டு இப்படிக்கா போயிட்டுருப்பாரு. ஸோ வந்துட்டு இப்படிக்கா போயிருந்தப்பா லெஃப்ட் சைடாக. ஸோ அப்போ வந்துட்டு லெஃப்ட் சைடாக அந்த பக்கம் நிற்கும் போது எல்லோரும் நில்லுங்க ஒரு நிமிஷம், இந்த ரூமில் தான் யாரோ ஒருத்தவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்க மாதிரி சவுண்டு கேட்குது, ஒரு நிமிஷம் அப்படி இருங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த பக்கம் நீங்கள் உங்களை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எப்படி குழம்பிட்டு என்னடா நடந்துச்சு இப்போ, ஐயோ என்ன நடந்துச்சுட்டே தெரில, ஏதாவது மாற்றமாச்சா, ஒரு வேளை ஒழுங்காக நின்றுருக்கோமா, ஒரு வேளை நான் செத்துட்டேனா, ஐயோ கோயில் செத்துட்டியா, ஐயோ சோயா அப்படின்ட்டு நீங்கள் டக்குன்னு அந்த கதவு திறக்குறீங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு அந்த கதவு திறக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷனில் நின்றுருப்பார், கையை இப்படி வச்சுட்டு, அப்புறமாக்கா ஒரு எப்படின்னாக்கா கொஞ்சம் குனிஞ்சிட்ட மாதிரி நின்றுருப்பார். ஸோ அப்போ நீங்கள் டக்குன்னு அந்த கதவு திறக்கே இல்லை, அவர் கைப்பிடியை பிடிக்க வந்தவர் டபக்குன்னு வந்துட்டு எனக்கு அது தானா அப்படின்ட்டு அவர் பார்க்க, ஒரு பொண்ணா அப்படின்ட்டு அவர் வந்துட்டு போயிருக்க. ஸோ நீங்கள் அப்படியே அந்த பக்கம் அப்படி சும்மா அப்படி எதிர்ச்சியாக பார்க்குறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொசிஷனில் நின்றுருக்காரு. நீங்கள் யார் நீங்கள் என் வீட்டில் எப்படி, ஹலோ அப்படின்ட்டு டக்குன்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆரம் நாம்ஜுனா, பிடிஎஸ் நம்ஜுனா அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு அப்படி கேட்க, அந்த பிடிஎஸ் நம்ஜுன் அந்த நேம் மட்டும் உங்களுக்கு புரியும்ல. ஸோ இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது தமிழ். ஸோ அவங்க வந்துட்டு அந்த நேம்ஸ் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ அவர் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு டவுட்டு, இது என்ன இடம், இது உங்கள் வீடா அப்படின்ற மாதிரி அவர் கொரியனில் பேசுகிறாரு. ஸோ அப்போ நீங்கள் ஆமாங்க அப்படின்ட்டு நீங்கள் தமிழில் சொல்ல, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியுது, ஓ ஆமாம் இவருக்கு கொரியன் தானே புரியும்
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொரியனில் வந்துட்டு இந்த மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பிடிஎஸ் ஆர்மின்றனால ஸோ நீங்கள் இந்த மாதிரி வெறித்தனமான ஒரு ஃபேனுன்றனால ஸோ இந்த மாதிரி பிடிஎஸ் கிட்ட பேசணும். ஸோ பிடிஎஸ் கிட்ட எப்படியாவது ஃபேன் கால் இதில் எனக்கு தெரியாத ஒன்று பேசிடணும் அப்படின்ற ஒரு காரணத்தால் வெறியான ஃபேன் என்றதால் நீங்கள் கொரியன் நல்லா வெறியாக கற்றுருந்துருப்பீங்க. ஸோ நீங்கள் அதனால் கொரியன் ஈஸியாக உங்களுக்கு வரும். ஸோ ஆமாங்க இது என் வீடு தான் அப்படின்ட்டு நீங்கள் கொரியனில் சொல்ல ஸோ அவர் வந்துட்டு கொரியன் நீங்கள் பேசுவீங்களா அப்பாடா அப்படின்ட்டு அவருக்கு ஆமாம் நீங்களாம் எப்படிங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு எல்லோரும் சுற்றி முற்றி பார்த்துட்ருக்க. ஸோ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு என்னடா இது பொண்ணு சஸ்பீஷியஸாக இருக்கா, இது டக்குன்னு கது தந்தா வந்தால் இது வேறு ஏதோ லாங்குவேஜில் பேசினா டக்குன்னு கொரியன் அப்படின்னு சொல்லிட்டு கொரியனில் பேசினா அதுக்கப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அதை பார்த்துட்ருப்பாங்க. அவங்க நீங்களாம் இங்கே எப்படி வந்தீங்க, இன்றைக்கி உங்களுக்கு கான்சர்ட் இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு பார்த்துட்ருப்பீங்க. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு ஆரம்ப நவுத்தி விட்டுட்டு ஏய் என்ன நடிச்சிட்ருக்க எங்களெல்லாம் இங்கே வர வச்சுட்டு கான்சர்ட் இருக்கு அம்மா ஐயர் இருக்குன்னுட்டு என்ன நடிச்சிட்ருக்கு நீ இங்கே பார் பொண்ணுன்றனால பார்க்குற இல்லைன்னு வச்சுக்கோயேன் என்ன பண்ணுறப்பன்னு எனக்கே தெரியாது அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே அவரோட ஐஸ்லாம் செம்ம கோவம் அப்படியே உங்களுக்கு தெரியுது. ஸோ நீங்கள் அதை பார்த்தோன்னே அப்படி உங்களுக்கு செம்மையாக ஒரு மாதிரி பயமாக எடுக்கும். நீங்கள் அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு முன்னாடியே வந்துட்டு உங்களை திட்டிகிட்டே வருவார். என்ன நினச்சிட்ருக்க நீ என்ன விளையாட்டுருக்கியா, எங்களுக்கு விளையாடலாம் டைம் இல்லை, ஒழுங்காக பார் சொல்கிறத கேட்டு எங்களை எங்கேருந்து வர வச்சு அங்கேயே போய் விடு. ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருந்தோன்னா இந்நேரத்துக்கு நாங்கள் எல்லாருமே ஸ்டேஜ் மேலே நின்று இப்போ வரைக்கும் நாங்கள் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருந்துருப்போம். ஒருத்தியால் நாங்கள் இப்போ எல்லாருமே என்ன ஏது என்ன இடம்னே தெரியாமல் இருக்கோம். இப்போ ஏதாவது ப்ராங்க்கு ஏதாவது விளையாடுறேன்னு வச்சுக்கோயேன் தயவு செஞ்சு உண்மையாக சொல்லிட்டு போயிடு, இல்லைன்னு வச்சுக்கோ என் சுயரூபத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு எங்கள் ஜங்குக்கு செம்மையாக அவங்கள பயமுறுத்திட்டுருக்காரு. ஸோ நீங்கள் பயந்துட்டு அப்படியே அந்த வாலில் தான் இடிச்சிருந்துருப்பீங்க. ஸோ அப்படியே உங்கள் கிட்ட வந்துட்டு அப்படின்ட்டு அவர் வெளியே வந்திருப்பார். ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு உங்களுக்கு செம்ம பயம். ஏன்னா வந்துட்டு ஜங்குக்கு நீங்கள் சாஃப்ட் ஹார்ட்டடாக நல்லா பன்னி ஸ்மைலோட நல்லா ஒரு க்யூட் பர்சனாக தான் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ டக்குன்னு அவனை இப்படி பார்க்கவே இல்லை. உங்களுக்கு என்னடா இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே வெளியே வந்துட்டு எல்லாரையும் பார்க்குறீங்க. ஸோ ஜங்குக்கா அந்த எல்லோரும் திட்டிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக விட்டேன் அவங்க டே ஜங்குக்கா அந்த பொண்ணே ஷாக்கில் இருக்கா, அவளை போய் திட்டிட்டு அவள் பாரு இப்போ அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்துட்டு திட்டிகிட்டு இருக்கா. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு நீ சும்மா இரு, அவள் யார் எதுனே தெரியாமல் நீங்கள் போயிட்டு சும்மா இழுச்சிட்டு பேசிகிட்டு இருந்தேன் நம்மளே ஏதாவது பண்ணி போட்டானா அவள் எனக்குலாம் தெரியாது. இப்போ நம்ம ஸ்டேஜில் இருக்கணும், அதுக்கு அவள் தான் காரணம் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ எனக்கு அவள் மேலே கொலகாண்டு இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருந்தேன்னா நான் என் ட்ரீம் அச்சீவ் பண்ணியிருப்பேன். இப்போ நான் அவ்வளோ கோடிக்கணக்கான ஆர்மிஸை நான் பார்த்தேன். அந்த ஆர்மிஸ் கிட்டேருந்து நான் நிறைய சத்தம் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சியரப் சத்தம்லாம் அவங்க கொடுப்பாங்க. நம்ம நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். நான் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட நான் எத்தனை ஒரு மாதமாக சாப்பிடாம கொள்ளாமல் தூங்காமல் எத்தனை மாதமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நான் மட்டும் பண்ணேன், நீங்களும் தான்டா பண்ணீங்க. அப்போ இருந்தும் நம்மளால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலனா என்ன எல்லாத்துக்கும் இவன் தானே காரணம் அப்படின்ட்டு இந்த மாதிரி அவர் வந்துட்டு நல்லா செம்ம காண்டில் பேசிகிட்டு இருப்பார். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் கேட்குது. நீங்கள் அப்படியே தலை குளிச்சுட்டு சாரிங்க ஆனால் எனக்கு இது தெரியும், இது நான் பண்ணல, சத்தியமாக நான் சொல்கிறேன் இது நான் பண்ணல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, நான் நிஜமாக சொல்கிறேன் இது ஏதோ ப்ராங்க்லாம் கிடையாது, நான் சத்தியமாக சொல்கிறேன் என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன், நான் உங்களை எப்படியாவது உங்கள் ஊருக்கு அனுப்பிச்சி வைக்க ட்ரை பண்ணுறேன், ப்ளீஸ் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, தயவு செஞ்சு நான் ஒன்றுமே பண்ணல அப்படின்ட்டு நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒருத்தவங்களாம் சொல்லிட்டு இருப்பீங்க. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு உங்களை முறைச்சிட்டு என்னையும் நம்ப சொன்னேன், அவ்வளோதான் உன்னை மாதிரி யாரையும் நான் நம்ப மாட்டேன், முக்கியமாக பொண்ணுங்களை, உன்னை மாதிரி ஒருத்திய இது வரைக்கும் நல்ல வேலை நான் முன்னாடி பார்க்கல, இல்லைனாக்கா இப்போ என்கிட்ட கெஞ்சுற வேலைலாம் வேண்டாம், இவங்கக்கிட்ட கெஞ்சுற மாதிரி இவங்க வேணால் உன்னை மன்னிச்சிடுறேன் ஒத்துக்கிறேன் அப்படிலாம் இருப்பாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது, என்கிட்ட பார்த்து தள்ளி ஏறு
அப்படின்னு சொன்னீங்க. அப்படியே பயந்துகிட்டே இருக்கும்போது அப்போ ஜங்குக் அப்படின்னும்போது ஜேகே அமைதியாகிறாரு. ஏன்னா லீடர் இல்லை. ஸோ அதனால் அப்படின்ட்டு ஸோ ஜெய்கே வந்துட்டு அப்படியே காண்டா அவர் வீட்டோட அவுட் சைட் போயிட்டு ஸோ அந்த ரைட் சைடில் பால்கனி மாதிரி இருக்கும் சொன்னல, கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் மாடி மாதிரி இருக்கும் சொன்னல. ஸோ அங்கே போயிட்டு அவர் அங்கே அந்த சுவரை போட்டு குத்திட்டு என்ன நடக்குது இங்கே, இந்த 6 மணி நேரத்தில் நடிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுவரை செம்மையாக குத்திட்டு இருக்கான். அவன் கையில் வந்து அவன் கையெல்லாம் ரெட்டிஷ் ஆகிடுது. ஸோ அப்போ அங்கே வந்துட்டு அவனை அந்த மாதிரி பண்ணுறது ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு டே ஜங்குகா, என்னடா அந்த பொண்ணு பேசுகிறத பார்த்தாலே அவள் இன்னசென்ட் எனக்கு தெரியுதுடா, நீ ஏன்டா அவன் மேலே இவ்வளோ கோவத்தை காட்டுற, இவனுக்கு பாஸ்டில் இந்த நடந்ததுக்கெலாம் ஓகே தான், அதுக்குன்னு எல்லா பொண்ணுங்களும் அப்படின்னு இல்லைடா, டே மச்சான் நான் புரிஞ்சுக்கோடா, நான் சொன்னால் கேட்பல அப்படின்ட்டு இருக்க. ஸோ ஜங்குக்கும் என்னடா பண்ணுறது, எனக்கு எனக்கு நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் உனக்கே தெரியும்டா அப்படின்ட்டு. ஸோ அவருமே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கார். ஸோ ஜங்குக் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ எஃபெக்ட் போட்டிருப்பாரு. இந்த மாதிரி நம்ம ஆர்மிஸ் முன்னாடி இவ்வளோ ஆர்மிஸு நம்ம சின்ன வயசுலேருந்து இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு நம்ம இவ்வளோ பெரிய ஃபேண்டம் முன்னாடி போய் நிற்க போகிறோம், பிடிஎஸ் தான் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நேம் எடுத்துகிட்டு அப்போ தான் போயிருப்பாங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி ஆகிருக்கும். ஸோ எவ்வளோ காண்டாக இருக்கும்னு நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இதே பக்கம் தான் நீங்களுமே அது மாதிரி நான் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, இது என்னால் நடந்துச்சுன்னா கூட எனக்கு இது இருக்குன்னு தெரியல அப்படின்ட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க எல்லாருமே உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஜங்குக் வந்துட்டு இங்கே கோவமாக இருக்கான். ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லாருமே வந்துட்டு உங்களை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னுமே புரியல நம்ம எப்படி இங்கே வந்தோம், இதெல்லாம் இம்பாசிபிள். ஏன்னா இது ஒரு டெலிபோர்ட் ஆகிற ஏதோ போல் மாதிரி வந்துருச்சு. ஸோ அதில் அவங்க எல்லாம் வந்துட்ட உடனே ஏதோ ஒரு ரேண்டமான ஏதோ ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. அது வரைக்கும் இன்ன வரைக்கும் அவங்களுக்கு என்ன பிளேஸ்ன்னு கூட தெரியாது. ஸோ ரேண்டமாக ஏதோ ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டு உங்களை மாதிரி ஒரு பொண்ணை கவனிச்சிருக்காங்க. ஸோ பார்த்துட்டு உங்களை மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துட்டு எதுனாக்கா திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி வந்து பொண்ணை ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேசி தமிழில் பேசி அப்புறம் ஏதோ அவங்களுக்கு ஏதோ புரியாத லாங்குவேஜ்லேருந்தே பேசிவிட்டு அப்புறமா கொரியனில் கான்வர்சேஷன் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராங்க்லாம் இல்லை உண்மை தான், அதுக்கப்புறம் அழுதுட்டு அது மாதிரிலாம் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு புரியல எக்ஸாக்டாக. ஸோ ஓகேடா, இது வரைக்கும் ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த எஃப்எஃப் ரீச் கொடுக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆக்சுவலாக இந்த எஃப்எஃப்க்கு நிறைய ஸ்டோரியில் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு வந்துட்டு எப்படின்னாக்கா எனக்கு இமேஜினில் வந்துச்சு இது. அண்ட் வந்துட்டு எப்படி நம்ம இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ அதுதான் நான் ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்டு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக பண்ணனான்னு எனக்கு ஒரு டவுட்லேயே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது புரியலனாக்கா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஓகே. ஸோ நான் நெக்ஸ்ட்டு எஃப்எஃப் வீடியோஸில் இல்லைனாக்கா ஒன் ஷாட்டில் நான் அதை திருத்திக்க பார்க்குறேன். ஓகே. குருநாதா எனக்கு கற்றுக் கொடுங்க எல்லாத்தையும். ஓகே. சரி, அண்ணாங்காமே. see you in the next video. Love you all. Bye bye.